மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த பல ஆயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கமலக்கண்ணன் தரும் தகவல்களை கேட்கலாம். இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை பகுதியில் பார்த்தீங்கன்னா நெற்பயிர்கள் முற்றிலும் சாய்ந்து விவசாயிகள் ரொம்ப கவலை வந்திருக்காங்க. அதே மாதிரி தரங்கம்பாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி பகுதியில் வைத்தீஸ்வரன் கோயிலில் கோயில் பகுதியில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. தரங்கம்பாடி பகுதியில் காளியப்பநல்லூர், திருக்கடையூர், செம்மனார் கோயில் உள்ளிட்ட பகுதியில் நகர பகுதிகளில் விவசாய நிலங்களில் தண்ணீர் ஃபுல்லாக வடி இல்லாமல் ஃபுல்லாக சூழ்ந்திருக்கு. இப்போ நம்ம குத்தாலம் தாலுக்கா சேண்டருப்பு மாரியம்மன் கோயில்கிட்ட நம்ம இருக்கோம். இந்த பகுதியில் ஒரு விவசாயிகள் ரொம்ப பாதிச்சிருக்காரு. அவர்கிட்ட இதை பற்றி என்னன்னு கேட்போம். ஐயா, இப்போ தொடர் கனமழை பெய்து வருகிறது. இப்போ உங்கள் பகுதியில் எவ்வளோ நிலங்கள் பாதிச்சிருக்கோம், உங்கள் வயலில் எப்படி பாதிச்சது அதை கொஞ்சம் சொல்லுங்கள். வடிகள்லாம் அமைச்சிருக்காங்களா கரெக்டாக? இந்த பகுதியில் சுமார் ஒரு 5000 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் இன்னும் ஒரு 25 நாளில் அறுவடை தயார் நிலையில் உள்ள நேரத்தில் பயிரில் 2-3 நாளாக பெஞ்ச மழையில் முற்றிலும் சாய்ஞ்சி பசுமையோட சாய்ஞ்சி பதற நிமிடம் அதுக்கு அறுக்க முடியாது பதறான சூழ்நிலை உள்ளதில். இதனால் கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுத்து தகுந்த நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்குமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தற்போது வடிகால்லாம் கரெக்டாக தூர்வாரப்பட்டிருக்கா? இதனால் இந்த இப்போ 2 நாள் பெஞ்ச மழையிலேயே இந்த தண்ணீர் தேங்கி இந்த வடிகால் இல்லாதனால இங்கே தண்ணீர் தேங்கி நல்லா சொல்கிறத ஏறுங்க வருங்க தண்ணீர் தேங்கி இப்போ நெற்பயிர்கள்லாம் சாஞ்சிருச்சு. இதனால் உங்களுக்கு அரசுக்கு ஏதாவது என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த பகுதியில் இது வரைக்கும் வடிகால் யாருமே வெட்டினது கிடையாது. இது உடனே இந்த பகுதியில் வடிகால் அமைச்சு தரும்படியும் இந்த பகுதியில் இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருக்காங்க. உடனே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து உடனே கணக்கெடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதே போல் எல்லா வயல்களும் அதே போல் சாஞ்சிருக்கு. அறுவடைக்கு இன்னும் 20-25 நாள் தான் இன்னும் இருக்கிறது. இதே போல் இருந்தால் நிறையா சேதமாகும், நிறையா பாதிப்பு. எங்கெல்லாம் இப்போ கஷ்டப்பட்டு பயிரிட்டுருக்கோம், கைக்கு வர நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் மழையின் சேதனமாக அழிஞ்சிருச்சு. உடனே கவர்மெண்ட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.